வணக்கம். ரைசிங் ஃப்ரம் ஏஷியா. ரைசிங் ஃப்ரம் ஏஷியா அதுதாங்க கியா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியாவோட அப்ரிவேஷன் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியா செல்டாஸ் 2022 மாடல், டீசல், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். இந்த காரை பற்றி ரெண்டு லைனில் சொல்லுன்னு சொன்னேன்னா, இந்த கார்னா மைலேஜுங்க 18 கிலோமீட்டர் 200% கேரண்டியாக கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு. அப்புறம் மெயின்டெனன்ஸுங்க, இது அவ்வளோ ஒரு கேச்சிங் மெயின்டெனன்ஸாக இருக்குங்க. பெருசாக மெயின்டெனன்ஸாக எதுவுமே வராது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ப்ராப்பர் பீரியட் சர்வீஸாக இருந்ததுன்னா. இப்போ நம்ம காரோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த செல்டாஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல், டீசல், 6 கியர், ஒரே ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். இது வந்து 1500 சிசி, 115 பிஎஸ் வரும். ஸோ இது டைமிங் செயின் தான். ஸோ அதனால் நீங்கள் 1,00,000 கிலோமீட்டருக்கு கம்பல்சரி மாற்றணும் மறந்தால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஓடும், சவுண்டு வந்தால் மட்டும் மாற்றலாம். டைமிங் செயினுங்கிறப்போ பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக இருக்காது. அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ஃபேஷியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புலியோட வாய் மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா அந்த டபுள் கிரில் வந்துடும். அது லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த கார்லாம் பார்க்குறப்போ அது அப்படியே தாங்க, இது விளம்பரமே அப்படி தான் போட்டாங்க. பட் பார்க்குறக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்தாவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிளாக்கு, இங்கே சில்வரு, இந்த குரோம்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கும். ஹெட்லேம்ப் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் டிஃபால்ட்டாக வந்துடுது. கீழே ஸ்கிட் பிளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டியூல் டோனில் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. லாங் ஷாட்டில் பார்க்குறப்போ அந்த காரு நல்லா கிராண்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த கார். இது வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் புல்ஸ் போட்டிருக்காங்க. ரைட் சைடு வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளீனாக இருக்கும். மேலே டோருக்கெலாம் வந்து சன்வைசர் ஒட்டியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே நம்ம காருக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகும். கார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட் 60,000 கிலோமீட்டர் ஓட மாதிரி தெரியாதுங்க. சீட் கவர்ஸ்லாம் கஸ்டமர் மாட்டல, அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சுருக்காரு. பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும், மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங்கில் வந்துடும். நல்ல ஆடியோ போட்டிருக்காங்க. மேலே பாருங்கள், ஊஃபர் டிஃபால்ட்டாக வந்துடும், கொடுத்துட்றாங்க. 4 ஸ்பீக்கரு, 4 டியூட்டர் இருக்குது. நம்ம அப்படியே காருக்குள்ளே போய் பார்க்கலாங்க. பாருங்க, சாவிலேயே பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக் அன்லாக் வந்துடுது. நோடோ பவர் விண்டோ வந்துடுது, சென்ட்ரல் லாக்கிங் வந்துடுது. மிரர்லாம் வந்து மோட்டர்ஸ் மிரர் கொடுத்துட்றாங்க. இது HTK மாடல் தான். இந்த வென்ட்ஸ்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, எதுவுமே உடையில, க்ளீனாக இருக்குது. ஏசி வென்ட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்ஜின் எப்படி ஸ்மூத்தாக இருக்கா இல்லை உதறதான்னு பார்ப்போம். அதுக்கு நாம் இங்கே பாருங்க, தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு செக் பண்ணுவோம். நம்ம பெட்ரோல் செக் பண்ணோம். நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ கார்லாம் தண்ணி செக் பண்ணோம். அது பெட்ரோல் கார்னால கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ரிவ்யூ சொன்னாங்க. பட் இந்த டீசல் காரில் செக் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. பாருங்க, இப்போ கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர் ஆர்பிஎம்ல இருக்கு. இப்போ ரேஸ் பண்ணுற பாருங்க, இந்த ஆர்பிஎம் பாருங்க, இந்த ரெட் கலர் முள்ளு பாருங்க, இப்போ மேலே ஏறும் பாருங்க. அப்படி டம்ளர் பாருங்க, நான் இப்போ 3500 ஆர்பிஎம் ஏற்றிட்டேன். பாருங்க, இன்ஜின் எப்படி தண்ணி ஆடவே இல்லை பாருங்க, எந்த ஷேக்கும் இல்லை பாருங்க. இதுதாங்க டீசலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பட் பெட்ரோல் மாதிரி ரீஃபைண்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டைன்மெண்ட்டாக மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த கார் இந்த இப்படி இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் தண்ணி ஐடியலாக இருக்காது, ஆடாமல் இருக்காது, கண்டிப்பாக ஷேக் இருக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு இந்த கார் கஸ்டமர். நல்ல வண்டிங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் டம்ளர் வச்சுக்கிறதுக்கு நல்ல பெரிய கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே புது ரிவ்யூல சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கார் நாங்கள் பார்க்குறப்போ பேசுகிறப்போ இதெல்லாம் பேசுனா நல்லா இருக்குங்க. பாருங்க, கூட இங்கே கோ டிரைவர் உட்காந்தா கூட சீட் பிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹில் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் வண்டி இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. வண்டி ஏதாச்சும் சப்போஸ் இப்போ மழை பெய்யறப்ப பிரேக் அடிக்கிற பயமாக இருந்தது, அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது 6 கியருங்க. இங்கே பாருங்க, இது எதில் கிளாஸ் வச்சிருக்கேன் பாருங்க, கிளாஸ் தண்ணி ஆடவே இல்லை பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க, வண்டி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இங்கே அப்படியே பாருங்க. அப்புறம் அது இல்லாமல் இது 6 கியர் வண்டிங்க. ஸோ மைலேஜும் அதே மோஸ்ட் 18+, 200% கேரண்டிங்க 6 கியர்னால. ஸோ நல்லா இருக்கும். ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்துடுது, மோட் வந்துடுது.
ஆல்மோஸ்ட் வண்டியோட சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி இருக்கிற ஃபியூல் எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லோட ஹிஸ்ட்ரி வந்துடுது பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு. அவுட் சைட் வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸில் வந்துருங்க. அவ்வளோ கிளஸ்டர் பாருங்கள், அவ்வளோ ஃப்ளஷ்ஷாக இருக்குங்க. அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காரு. அப்படி வாங்க பின்னாடி போவோம். அதே மாதிரி பேக் டோரும் பார்க்குறப்போ நல்லா வைடாக ஓப்பன் ஆகும், ஈஸியாக ஏறலாம் இறங்கலாம். ஃபுல் மேட் போட்டிருக்காரு கீழே டஸ்ட் விழுகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு மேட்டு, அதுக்கு மேலே ஒரு 3 லேயர் மேட்டு போட்டிருக்காருங்க. அவ்வளோ கீழே டஸ்ட் ஆகாமல் இருக்குக்கா. ஒரு கஸ்டமருக்கு வண்டி கார் பிடிச்சவங்க மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவாங்க. 3 லேயர் மேட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உள்ள நம்ம பேக் சைடில் உட்காரப்போ ஏசி வென்ட்ஸ் இருக்குங்க. ஸோ ஏசி பிரச்சனையே கிடையாது. சார்ஜிங் போட்டு ரியர் கொடுத்துட்றாங்க. இங்கேயும் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. இது HTK மாடல், நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. சீட் கவர்ஸும் ஒரிஜினல் சீட் கவர்ஸ்லேயே இருக்குது. பட் நல்லா இருக்குங்க, எந்த டஸ்ட்டு எந்த குப்பையுமே இல்லை. அதுமாதிரி இந்த டோர் பேடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நல்லா சாலிடாக இருக்குங்க. ஒரு இதான மாதிரி தெரியலைங்க, அதே ஃப்ரெஷ்ஷாக வேண்டியிருக்காரு. அவர் யூஸ் பண்ணாரா இல்லை ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பேக் சீட்லாம் அவர் கூடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் டோர் சாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகிறப்போ தாராளமாக அடிக்காதுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்கான். அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா டச் தான், சென்சார் தான். டச் ஓப்பன் பண்ணால் ரியர்லேயே கேமரா கொடுத்துட்றாங்க. ரியர் வியூ கேமரா வந்துடுது. ஸோ ரியல் நம்ம இறங்கி பார்க்கணும் அவசியமே இல்லை, கேமரா கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ரியலில் பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் அது பீப் வரும் உங்களுக்கு, ஏதாச்சும் பின்னாடி ஏதாச்சும் கல்லோ காரோ ஒன்றுன்னா அது பீப் வந்துடும். அதே மாதிரி பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 லிட்டர் இருக்குங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்டெப்னி பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்னியும் அவர் யூஸ் பண்ணவே இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா க்ளீனாக வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசாகவே கார் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 பேர் போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான காருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் டோன் கலர் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க பின்னாடியும் பார்த்தாலும் சரி. அதே மாதிரி ரியல்லையும் ஷார்க் ஹேண்ட்னா கொடுத்துட்றாங்க. ஹேண்ட்னா பார்த்தீங்கன்னா ஷார்க் ஹேண்ட்னா கொடுத்துட்றாங்க. அப்படியே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ வந்தீங்க அப்படின்னா அப்படியே வாங்க பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்கும் டோர் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்கிட் பிளேட் மாட்டியிருக்காரு, க்ளீனாக இருக்கும் பாருங்க. அதே மாதிரி கோ டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லைங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது கோயம்புத்தூர் நம்பர், கியா செல்டாஸ் 2022 மாடல், ஒரே ஓனர், டீசல், HTK. இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம வீடியோவில் கீழே இருக்கிற நம்பருக்கு செல்டாஸ்னு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுறோம். இந்த காரை பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த காரை ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு கார் வெறியரா, காரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, நிறைய புது லேட்டஸ்ட் கார்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ரிவ்யூ வேணுமா, பார்க்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கார்ஸ் லேட்டஸ்ட் கார்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார் பி கர்ணன்.